ஹலோ ஆல் வெல்கம் டு ஸ்டடி படி அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன புக்லேருந்து எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி 10th ஸ்டாண்டர்ட் NCERTயோட ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிசோர்ஸஸ் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி பார்ட் 1, 2, 3, ஃபோர்த் வீடியோ. ஸோ இது பார்ட் 4 ஆர் 5 தெரில, பட் கண்டினியூவேஷன் தான். ஸோ அதோட ப்ரீவியஸ் பார்ட்ஸ்லாம் வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதில் போய் கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாயில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இந்தியா ஹாஸ் வேரிட் ரிலீஃப் ஃபீச்சர்ஸ். ஸோ ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் நம்மள்ட்ட மவுண்டன்ஸ், பிளாட்டூஸ், பிளெயின்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சாயிலும் ஃபார்ம் ஆகும். லேண்ட் ஃபார்ம்ஸ், கிளைமேட், ரெல்ம்ஸ் அண்ட் வெஜிடேஷன் டைப்ஸ். These have contributed to the development of various types of soil. சாயில்லாம் வந்து என்ன கிளைமேட், என்ன வெஜிடேஷன், என்ன அங்கே வந்து லேண்ட் ஃபார்ம் இருக்குது, இதை பொறுத்து தான் வந்து சாயில் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஸ்டடி படியில் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து நிறைய கோர்சஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட், ஜியாகிரஃபி அப்படின்னு சொல்லி ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸாக வந்து UPSCக்கு பிரித்து எடுத்துருக்கு. ஸோ எல்லாமே வந்து புது புக்ஸ்லேருந்து தான் கவர் பண்ணுவேன். அண்ட் இது இல்லாமல் வந்து லைன் பை லைன், வேர்ட் பை வேர்ட் வந்து NCERTலேருந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வரைக்கும் நம்ம கவர் பண்ணுவோம். ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு இதில் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் ஒரே நேரத்தில் அமௌண்ட் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் வந்து பே பண்ணிக்கலாம். அண்ட் அது இல்லாமல் நம்ம டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து என்னென்ன கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்போ ப்ரொவைட் பண்ணுவேன். அண்ட் ஸோ உங்களுக்கு வந்து கீழே இதை பற்றின கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். அதுக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. கால் பண்ணி வேணாலும் கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் தான் கால் பண்ணி கேட்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் அன்அகாடமியோட ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் பற்றி சொல்லிடுறேன். ஸோ அன்அகாடமியோட ஆப் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஆப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃப்ரீ கோர்சஸ்னு இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஆப் யூஸராக இருந்தால் மட்டும் தான் இது கேட்கும். அண்ட் ஸோ இந்த இடத்துல வந்து SHIFNAS ஷிஃப்னாஸ் அப்படிங்கிற பேர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா லைவ் கிளாஸும் ஓப்பன் ஆகும். ஸோ இவங்களோட குரூப் 1 டார்கெட் 140+ இருக்குது. டாப் 10 எஜுகேட்டர்ஸ் வந்து லைவ் கிளாஸஸ் வந்து போகும். எவ்ரிடே 4 PM உள்ள லாகின் பண்ணி பார்த்துக்கோங்க. அதெல்லாம் குரூப் 1க்கான மார்க் டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஃபுல் லென்த் பார்த்தீங்கன்னா December 13, 2027 அட்டென்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ரியல் கீ அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. என்ரோல் பண்ணணும்னா கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அலுவியல் சாயில். உங்களுக்கே தெரியும் சாயிலில் ரொம்ப முக்கியம். எவ்ரி இயர் வந்து ப்ரிலிம்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, கேட்கவும் செய்வாங்க இனிமேலும். ஸோ அலுவியல் சாயில் பார்த்தீங்கன்னா திஸ் த மோஸ்ட் வைட்லி ஸ்ப்ரெட் அண்ட் இம்பார்ட்டன்ட் சாயில்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் திங். ஏன்னா வந்து நம்ம பார்த்தோம் இந்தியாவில் வந்துட்டு நிறைய பர்சன்டேஜ் ஆஃப் த லேண்ட் வந்து அண்டர் கல்டிவேஷன் கடையில் தான் இருக்குது. ஸோ அலுவியல் சாயில் அப்போ ஆப்வியஸாக அதிகமாக இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் வைட்லி ஸ்ப்ரெட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாயில். த ஃபேக்ட் த என்டையர் நார்தர்ன் பிளெயின்ஸ் ஆர் மேட் ஆஃப் அலுவியல் சாயில். ஸோ உங்களுக்கு தெரியும் கங்கா, பிரம்மபுத்திரா அண்ட் இண்டஸ்லாம் வந்து லைக் நார்தர்ன் பிளெயின்ஸில் தான் இருக்குது. ஸோ தே ஹவ் பின் டெபாசிட்டட் பை 3 இம்பார்ட்டன்ட் ஹிமாலயன் ரிவர்ஸ். நான் சொன்னேன் இண்டஸ், கங்கா அண்ட் த பிரம்மபுத்திரா 3 ரிவரை வந்து சேர்ந்து தான் இந்த அலுவியல் பிளெயினை வந்து உருவாக்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. தீஸ் சாயில்ஸ் ஆல்சோ எக்ஸ்டெண்ட் இன் ராஜஸ்தான். ஸோ இந்த சாயில் வந்து அங்கே மட்டும் இல்லை, ராஜஸ்தான், குஜராத் பக்கமும் போகும் த்ரூ அ நேரோ காரிடார்னு சொல்கிறாங்க. ஸோ அலுவியல் சாயில் இஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் த ஈஸ்டர்ன் கோஸ்டல் plains, particularly in the deltas. ஸோ இதெல்லாம் அலுவியல் சாயில் வந்து ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளேன் உங்களுக்கு தெரியும். ஈஸ்டர்னில் தான் நிறைய ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி எல்லாம் வந்து ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். ஸோ அங்கேயும் வந்து உங்களுக்கு நிறைய அலுவியல் சாயில் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அலுவியல் சாயில் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் வேரியஸ் ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் சாண்ட், சில்ட் அண்ட் கிளே. ஸோ இது எல்லாமே வந்து அலுவியல் சாயில் இருக்கும். ஆஸ் வி மூவ் இன்வர்ட்ஸ் டுவர்ட்ஸ் த ரிவர் வேலி, சாயில் பார்ட்டிகல்ஸ் அப்பியர் சம்வாட் பிகர். ஸோ ரிவர் வேலிக்குள்ளே போனீங்கன்னா வந்து சாயில் பார்ட்டிகல்ஸ் பெருசாக இருக்குங்கிறாங்க. இந்த அப்பர் ரீச்சஸ் ஆஃப் த ரிவர் வேலி தட் இஸ் நியர் த பிளேஸ் ஆஃப் த பிரேக் ஆஃப் த ஸ்லோப், த சாயில்ஸ் ஆர் கோர்ஸ். ஸோ சாயில் வந்து கொஞ்சம் கோர்ஸாக குண்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சச் சாயில்ஸ் ஆர் மோர் காமன் இன் த பீட்மாண்ட் பிளெயின்ஸ் சச் அஸ் த துவார்ஸ், சாஸ், தெராய். ஸோ தெராய்லாம் பார்த்திங்கன்னா நேபாள் ரீஜன் ஃபுல்லாக தெராய் ரீஜன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா வந்து அங்கேருந்த ரிவர்ஸ் நிறையா வந்து வருது. ஸோ இந்த துவார்ஸ், சோஸ், தெராய்லாம் என்னென்னு படிச்சுக்கோங்க. ஸோ இந்த கோர்ஸான சாயில்லாம் வந்து எங்கே காமனாக இருக்குன்னா இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த சைஸ் ஆஃப் த கிரெயின்ஸ் ஆர் காம்பனன்ட், சாயில்ஸ் ஆர் ஆல்சோ டிஸ்கிரைப்ட் ஆன் த பேஸ் ஆஃப் த ஏஜ். ஸோ சைஸு அதோட காம்பனன்ஸ் வச்சு மட்டும் உங்களால் சாயிலை பிரிக்க முடியாது, அதோட ஏஜை வச்சும் பிரிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அலுவியல் சாயில் வந்து ஓல்டு அலுவியல், ஸோ முன்னாடியே ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அது வந்து பங்கார்னு சொல்லுவாங்க. புதுசாக இப்போ தான் ஃபார்ம் ஆகுதுன்னா காதர்னு சொல்லுவாங்க. இந்த பங்கார் சாயிலில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கேன்கர் நாடியூல்ஸ் தேன் த காதர். ஸோ என்னென்னா கால்கரீஷியஸ், இது ஒரு டைப் ஆஃப் மினரல் மாதிரி. இந்த கேன்கர் வந்து அதிகமாக வந்து ஓல்டு அலுவியமில் இருக்கும். ஸோ பங்காரில் இருக்கும். இட் ஹாஸ் மோர் ஃபைன் பார்ட்டிகல்ஸ் அண்ட் இஸ் மோர் ஃபர்டைல் தென் த பங்கார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காதர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து புதுசாக ஃபார்ம் ஆகிற சாயில். ஸோ இதனால் ரொம்ப குட்டியாக பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அண்ட் ரொம்ப ஃபர்டைலாக இருக்கும். ஏன்னா இப்போ தான் புதுசாக ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ அலுவியல் சாயில்ஸ் ஆஸ் அ ஹோல் ஆர் வெரி ஃபர்டைல்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி தீஸ் சாயில்ஸ் கண்டெயின் adequate proportion of potash. ரொம்ப முக்கியம். ஒரு சாயிலில் என்ன இருக்குன்னு படிக்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்கான ட்ரிக்கும் நான் வந்து ட்ரிக்ஸில் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். சில சாயிலுக்கு போட்டிருக்கேன். ஸோ
பொட்டாஷ், ஃபாஸ்போரிக் ஆசிட் அண்ட் லைம் விச் ஆர் ஐடியல் ஃபார் த growth ஆஃப் சுகர் கேன். ரொம்ப முக்கியம், வருஷம் யூபிஎஸ்சியில் கேட்பாங்க. அலுவியல் சாயில் என்ன வளரும் படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதில் என்ன வந்து அடிக்குவேட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் அதிகமாக இருக்கிறது. பொட்டாஷ், ஃபாஸ்போரிக் ஆசிட், லைம் இருக்குது. ஸோ இதில் வந்து சுகர் கேன் நீங்கள் வளர்த்தலாம், பேடி வளர்த்தலாம், வீட் வளர்த்தலாம் அண்ட் அதர் சீரியல் அண்ட் பல்ஸ் கிராப்ஸ்லாம் வளர்த்தலாம். டியூ டு ஹை ஃபர்டிலிட்டி ரீஜன்ஸ் ஆஃப் அலுவியல் சாயில் இன்டென்சிவ்லி கல்டிவேட்டட் அண்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியான்னு உங்களுக்கே தெரியும். ஸோ சாயில்ஸ் இந்த ட்ரையர் ஏரியாஸ் ஆர் மோஸ்ட் ஆல்கலைன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெசர்ட் ஏரியாஸ்லாம் பார்த்துக்கிங்க ஆல்கலைனாக இருக்கும் அண்ட் கேன் பி ப்ரொடக்டிவ் ஆஃப்டர் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அண்ட் இரிகேஷன். ஸோ அந்த சாயில் வந்து அந்த ஆல்கலினிட்டி போகிறதுக்காக நிறைய ஃபர்டிலைசர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஆரிட் ஏஜென்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். அடுத்து பிளாக் சாயில். ஸோ இந்த வருஷம் யூபிஎஸ்சி 2020 கேட்டிருந்த கொஸ்டின் வந்து இதுதான், பிளாக் சாயில் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ இது நான் ரொம்ப ஏன் என்சிஆர்டி முக்கியம்னு சொல்கிறேன்னா திருப்பி வந்து இதில் இருந்தால் கேட்டுட்ருக்காங்க. அதனால் கையில் இருக்கிற என்சிஆர்டிஸை முதல்ல படிங்க, ஓகேங்களா. ஸோ தீஸ் சாயில்ஸ் ஆர் பிளாக் இன் கலர் அண்ட் இது வந்து ரெகர் சாயில்னு கூட சொல்லுவாங்க, இதோட இன்னொரு பேர். ஸோ பிளாக் சாயில் இஸ் ஐடியல் ஃபார் க்ரோயிங் காட்டன். ஸோ இந்த வருஷம் யூபிஎஸ்சி கொஸ்டின். ஸோ காட்டன் தான், பட் இப்படி காட்டன்னு டேரெக்டாக கேட்கல. 150 days ஃப்ராஸ்ட் ஃப்ரீ டேஸ் வேணும், இந்த மாதிரி வளரும், அந்த மாதிரி வளரும். ஸோ இது வந்து இந்த சாயிலில் வளரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, காஃபி, காட்டன், சுகர் கேன் அந்த மாதிரி. So it's also known as black cotton soil னு சொல்லுவாங்க. It is believed that climatic conditions along with parent rock material are important factors for the formation of black soil. So climatic factorsum parent rockkum ரொம்ப முக்கியம். This type of soil is typical of the Deccan Trap. So ரொம்ப முக்கியம், Deccan Trap region இதுதான் Deccan Trap region. ஸோ இந்த இடத்துல அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ரெட் ஓவர் நார்த் வெஸ்ட் டெக்கன் பிளாட்டூவில் இருக்குது அண்ட் இட்ஸ் மேட் அப் ஆஃப் லாவா ஃப்ளோஸ். ஸோ லாவா ஃப்ளோஸ்னால் ஓல்கேனோ எரெப்ட் ஆகுது, அங்கேருந்து வருது பார்த்தீங்களா, அதுதான். தே கவர் த பிளாட்டூஸ் ஆஃப் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கும் பிளாக் சாயில், சௌராஷ்டிரா ரீஜன், குஜராத் பக்கம், மால்வா, அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ், இந்த இடத்துலலாம் வந்து பிளாக் சாயில் இருக்குது. சத்தீஸ்கரில் இருக்குது அண்ட் எக்ஸ்டெண்ட் டு த சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன் இந்த லாங் த கோதாவரி கிருஷ்ணாவோட வேலி பக்கமும் பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ த பிளாக் சாயில் ஆர் மேட் அப் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்லி ஃபைன் கிளேயி மெட்டீரியல். ரொம்ப முக்கியம், பிளாக் சாயிலை வந்துட்டு செல்ஃப் இரிகேட்டிங்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இறுகி இருக்கும், திருப்பி தண்ணி ஊற்றும் போது வந்து அது சொதன்னு ஆயிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை சீசனில் வந்து இந்த மாதிரி இங்கே பாருங்கள், ட்ரை சீசனில் இந்த மாதிரி ஆயிரும், இந்த மாதிரி தட்டையாக தெரியும். திருப்பி மழை வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த தட்டை ரீஜனில் தண்ணி போய் தேங்கி திருப்பி இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிரும். ஸோ அதனால தான் இது வந்து என்ன பிளாக் சாயில் வந்து செல்ஃப் இரிகேட்டிங் சாயில்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா கிளேயாக மாறிடும் அப்படிங்கிறாங்க. தே ஆர் வெல் நோன் ஃபார் தேர் கெப்பாசிட்டி டு ஹோல்ட் மாய்ஸ்சர், ரொம்ப நேரம் மாய்ஸ்சர் ஹோல்ட் பண்ணும். அடிஷன் தே ஆர் ரிச் இன் சாயில் நியூட்ரிஷன் சச் அஸ் கால்சியம் கார்பனேட், மெக்னீஷியம், பொட்டாஷ் அண்ட் பார்த்திங்கன்னா லைம். ஸோ இதெல்லாம் வந்து பிளாக் சாயில் அதிகமாக இருக்குது. தீஸ் சாயில்ஸ் ஆர் ஜென்ரலி புவர் இன் ஃபாஸ்போரிக் கண்டென்ட். ரொம்ப முக்கியம், எதில் புவராக இருக்குன்னு படிச்சுக்கோங்க. ஃபாஸ்போரிக் கண்டென்ட்டில் பிளாக் சாயில் ரொம்ப புவர். தே டெவலப் டீப் கிராக்ஸ் டியூரிங் ஹாட் வெதர். சொன்னாலே ஹாட் வெதரப்போ இதாக இருக்கும் அண்ட் ஹெல்ப்ஸ் இன் ப்ராப்பர் ஏரியேஷன்னா அந்த வாட்டர் வழியாக நல்லா காற்று போகும். தீஸ் சாயில்ஸ் ஆர் ஸ்டிக்கி வென் வெட் அண்ட் அதனால கிளேன்னு சொல்லுவாங்க. அண்ட் டிஃபிகல்ட் டு ஒர்க் ஆன் அன்லெஸ் டில்ட் இமீடியட்லி ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் ஷவர். ஸோ ஃபர்ஸ்ட் ஷவர் வரும்போதே நல்லா டில் பண்ணி விட்றணும், இல்லை ரொம்ப கெட்டியாயிரும். ஆர் டியூரிங் த ப்ரீ மான்சூன் பீரியட் டில் பண்ணி விட்றணும், ஓகேங்களா. அடுத்து வந்து ரெட் அண்ட் எல்லோ சாயில் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாயில் வந்து ரெட் சாயில் develop on crystalline igneous rocks in areas of low rainfall in the eastern and southern parts of the Deccan Plateau. So in the eastern part and southern part of the Deccan Plateau நீங்கள் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் பார்க்கலாம். ஸோ yellow and red soil are also found in parts of Odisha. ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா, சத்தீஸ்கர், southern parts and of the middle Ganga plain and along the Piedmont zone of the western Ghats. These soils develop a reddish color due to diffusion of iron. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏன் ரெட் கலர் வருது இந்த சாயில்னால் ஃபஸ்ட்டு அயன் கண்டென்ட் அங்கே வந்து டிஃப்யூஸ் ஆகுது இன் கிறிஸ்டலைன் அண்ட் மெட்டமார்பிக் ராக்ஸ். ஸோ மெட்டமார்பிக் ராக்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் வந்து அயன் கண்டென்ட் வந்து டிஃப்யூஸ் ஆகி வரும்போது அயன்னே உங்களுக்கு தெரியும் ரஸ்ட் ஆகும்போது அப்படியே இந்த ரெட் கலர் ஆகும். இட் லுக்ஸ் yellow when it occurs in a hydrated form. ஸோ அதில் தண்ணி வந்து இருந்தது இந்த சாயிலில் அப்படின்னா yellow கலரில் இருக்கும். ஸோ தண்ணி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரெட்டிஷ் கலராக வந்து காட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து லேட்டரைட் சாயில். ஸோ லேட்டரைட் ஹஸ் பின் derived from the Latin word laterன்னு சொல்கிறாங்க. லேட்டர்னா வந்து பிரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. The laterite soil develops under tropical and subtropical climate. ஸோ இந்தியன் கிளைமேட்டில் laterite soil இருக்கும். வித் ஆல்டர்னேட்டிவ் வெட் அண்ட் ட்ரை சீசன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருந்தால் laterite soil உருவாகும். ஸோ this soil is a result of intense leaching due to heavy rain. ஸோ மழை வந்து அதிகமாக வரும் பார்த்தீங்களா, அதனால் வந்து லீச் ஆகி அதுலேருந்து சாயில் வந்து ஃபார்ம் ஆகும். laterite soil are mostly deep to very deepன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதோட அசிடிக் பார்த்தீங்கன்னா pH வந்து 6.0 விட கம்மியாக இருக்கும். ஜென்ரலி டெஃபிஷியன்ட் இன் plant nutrients and occur most in southern states. ஸோ சதர்ன் ஸ்டேட்ஸில் இந்த laterite soil நீங்கள் பார்க்கலாம். வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜனில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன் ஆஃப் மகாராஷ்டிரா, ஒடிசா, சம் பார்ட்ஸ் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் இந்த laterite soil பார்க்கலாம். வேர் தீஸ் சாயில் சப்போர்ட்ஸ் deciduous அண்ட் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். ஸோ இட் இஸ் ரிச் இன் ஹியூமஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வந்து டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டும் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டும் வளருதோ அந்த இடத்துல வந்து ஹியூமஸ் ரிச் கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அண்டர் ஸ்பார்ஸ்
vegetation and in semi-arid environment is generally humus poor. ஸோ இதே ராஜஸ்தான் பக்கம்லாம் இந்த சாயில் இருந்ததுன்னா ஹியூமஸ் அதில் இருக்காது. தே ஆர் ப்ரோன் டு எரோஷன் அண்ட் டீக்ரடேஷன் டியூ டு their position on the landscape. ஸோ இந்த சாயில் வந்து ஈஸியாக எரோடாகி போயிடும். ஸோ ஆஃப்டர் அடாப்டிங் appropriate soil conservation techniques, particularly in the hilly areas of கர்நாடகா, ஸோ பார்த்திங்கன்னா இந்த கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு பக்கலாம் நல்லா சாயில் கன்சர்வேஷன் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா the soil is very usefulனு சொல்கிறாங்க. எதுக்குன்னா டீ, காஃபிக்கெல்லாம். ஸோ ரொம்ப முக்கியம், டீ காஃபியெல்லாம் எந்த சாயிலில் வளர்த்துறாங்கன்னு பார்த்துக்கோங்க. laterite soil. So laterite soil in Tamil Nadu, Andhra Pradesh and Kerala most suitable for crops like cashew nut வந்து laterite soilல தான் வளருது. ஸோ இதுவும் வந்து பொட்டன்ஷியலான கொஷின் தான். நெக்ஸ்ட் ஆரிட் சாயில்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்லிடுறேன். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் குரூப் 1 படிக்கிறீங்கன்னா டெய்லி T20 டெஸ்ட் சீரிஸ் அட்டென்ட் பண்ணி பாருங்கள். 8 PM உங்களோட ஆப்குள்ளே போனீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் என்டையர் சிலபஸையும் வந்து குரூப் 1, 2, 4 கவர் பண்ணும். ஸோ மண்டே டு சண்டே வந்து இதுதான் டைம் டேபிள். இன்கேஸ் நீங்கள் வந்து USRB காவல் முழு மாதிரி தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கான மாதிரி வினாக்களும் வந்து உண்டு. ஸோ கீழே அதுக்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் போய் வந்து பதிவு செஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆரிட் சாயில். ஸோ ஆரிட் சாயில் ரேஞ்ச் ஃப்ரம் ரெட் டு ப்ரௌன் இன் கலர்னு சொல்கிறாங்க. ஸோ ரெட் கலர்லேருந்து ப்ரௌன் கலர் வந்து இருக்கும் இந்த ஆரிட் சாயில். ஸோ டெசர்ட்டில் இருக்கிற சாயில் தான் ஆரிட் சாயில். தே ஆர் ஜென்ரலி சாண்டி இன் டெக்ஸ்சர் அண்ட் செலைன் இன் நேச்சர். உங்களுக்கே தெரியும், ரொம்ப சாண்டியாக இருக்கும், அதில் சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இன் சம் ஏரியாஸ் த சால்ட் கண்டென்ட் இஸ் வெரி ஹை அண்ட் காமன் சால்ட் இஸ் obtained from the evaporating the water. ஸோ சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சால்ட் கண்டென்ட் அவ்வளோ அதிகமாக இருக்கும். அந்த வாட்டர் வந்து நீங்கள் வாட்டர் வந்து கொதிக்க வச்சிங்கன்னா அதுலேருந்து சால்ட் எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. டியூ டு த ட்ரை கிளைமேட், ஹை டெம்பரேச்சர், evaporation is faster and soil lack humus and moisture. ரொம்ப முக்கியம். ரொம்ப ட்ரை கிளைமேட்டாக இருக்கிறனால, ஹை டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்கும், evaporation ரொம்ப அதிகமாக இருக்கிறனால ஹியூமஸ் வந்து லேக். ஸோ ஆரிட் சாயிலில் என்ன இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமஸ் கண்டென்ட் இருக்காது அண்ட் மாய்ஸ்சரும் இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். த லோவர் ஹாரிசான்ஸ் ஆஃப் த சாயில் ஆர் ஆக்குபைட் பை கன்கர். ஸோ கன்கர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்டீரியல்னு சொன்ன கால்சியம் மாதிரி. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரிட் சாயில் கீழே வந்து கன்கார் இருக்கும் பிகாஸ் ஆஃப் த இன்க்ரீசிங் கால்சியம் கண்டென்ட் டவுன்வர்ட்ஸ். ஸோ கால்சியம் வந்து வெயிட்டாக இருக்கனால அது என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா அப்படி கீழே போயிடும். த கன்கார் லேயர் ஃபார்மேஷன் இந்த பாட்டம் ஹாரிசான்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் த இன்ஃபில்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லோவர் ரீஜனில் வந்து இந்த கன்கார் லேயர் ஃபார்ம் ஆகிருக்கனால என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் வந்து இன்ஃபில்ட்ரேட் ஆகாது கீழே. ஸோ ஆஃப்டர் ப்ராப்பர் இரிகேஷன் தீஸ் சாயில் பிகம்ஸ் கல்டிவபிள் அண்ட் ஹேஸ் பின் இன் த கேஸ் ஆஃப் வெஸ்டர்ன் ராஜஸ்தான். ஸோ ஒரு ப்ராப்பர் இரிகேஷனுக்கு அப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ராஜஸ்தான் பக்கம்லாம் இப்படி தான் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஆரிட் சாயில்லாம் அப்படி தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? அண்ட் ஃபாரஸ்ட் சாயில்னு ஒன்று இருக்குது. தீஸ் சாயில்ஸ் ஆர் ஃபவுண்ட் இந்த ஹில்லி ரீஜனில் வந்து இந்த ஃபாரஸ்ட் சாயில் பார்க்கலாம், மவுண்டனியஸ் ஏரியாஸில் பார்க்கலாம். அந்த இடத்துல சஃபிஷியன்ட் ரெயின் வந்து கிடைக்கும். அண்ட் த சாயில் டெக்ஸ்சர் வேரிஸ் அக்கார்டிங் டு த மவுண்டன் என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். ஸோ மவுண்டன் என்விரான்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா சில இடம் இப்படி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிரும், இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ குளிராது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். தே ஆர் லோமி அண்ட் சில்ட்டி இன் வேலி சைட். ஸோ இந்த இடத்துல வந்து வேலி ஒரு ரிவர் போகுதுன்னா அந்த இடத்துல வந்து சில்ட் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் கோர்ஸ் கிரைண்ட் இந்த அப்பர் ஸ்லோப்ஸ். மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுவே இந்த சைடில் ரிவர் இல்லாத பக்கம்லாம் வந்து ரொம்ப வந்து கோர்ஸாக கெட்டியாக இருக்கும் சாயில். இந்த ஸ்னோ கவர்டு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஆஃப் த ஹிமாலயாஸ் தீஸ் சாயில்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டென்யூடேஷன்னா பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்னோ இந்த இடத்துல கவர் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது கிளேஷியராக இருக்கும், அது வந்து மெல்ட் ஆகும். ஸோ மெல்ட் ஆகி வந்து தண்ணி இப்படி வந்து ரொம்ப ஹார்ஷாக உருகிட்டு போகும். இல்லை ஸ்னோவே வந்து இப்படி மாதிரி ஸ்னோஃபால் இப்படி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஆகும்போது அங்கே இருக்கிற சாயில் வந்து இரோட் பண்ணும், அதை டென்யூடேஷன் சொல்லுவாங்க. அண்ட் ஆர் அசிடிக் வித் லோ ஹியூமஸ் கண்டென்ட். ஸோ அந்த இடத்துல வந்து ஹியூமஸ் கண்டென்ட்லாம் அவ்வளோக்கா இருக்காது, உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துலையும் வந்து சாயில் அசிடிக்காக இருக்கும். தீஸ் சாயில்ஸ் ஃபவுண்ட் இந்த லோவர் பார்ட்ஸ் ஆஃப் த வேலிஸ் பர்டிகுலர்லி ஆன் த ரிவர் டெரசஸ் அண்ட் அலுவியல் ஃபேன்ஸ் ஆஃப் ஃபர்டைல். அதுவே அந்த மேலே இடத்துலேயே பார்த்தீங்கன்னா ரிவர் இருக்கிற இடம், கொஞ்சம் கீழே ரிவர் இருக்கிற இடத்துலலாம் வந்து அலுவியல் ஃபேன்ஸ் நீங்கள் பார்க்கலாம், அந்த இடத்துல ஃபர்டைலாக இருக்கும். இப்போ சாயில் எரோஷன் அதை எப்படி கன்சர்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். த டென்யூடேஷன் ஆஃப் த சாயில் கவர் அண்ட் த சப்சிக்வெண்ட் வாஷிங் டவுன் இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் சாயில் எரோஷன். சாயில் வந்து கீழே மூவ் ஆகி போகுது அப்படின்னா சாயில் எரோஷன். த ப்ராசஸ் ஆஃப் சாயில் ஃபார்மேஷன் அண்ட் எரோஷன் கோ ஆன் சைமல்டேனியஸ்லி அண்ட் ஜென்ரலி தேர் இஸ் அ பேலன்ஸ் பிட்வீன் த டூ அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுக்குமே பேலன்ஸ் இருக்குது, சாயில் எரோஷனுக்கும் ஃபார்மேஷனுக்கும். சம்டைம்ஸ் திஸ் பேலன்ஸ் இஸ் டிஸ்டர்ப்டு டியூ டு ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஹியூமன் வந்து இந்த இடத்துல டீஃபாரஸ்ட் மரத்தை வெட்டிடுறான். ஸோ அந்த மரம் தான் வந்து ரூட்ஸை வச்சு சாயிலை பிடிச்சி வச்சுட்ருக்கோம். ஸோ அப்படியே வந்து அது இரோட் ஆயிரும் சாயில். அப்புறம் ஓவர் கிரேசிங்னால அந்த புல்லெல்லாம் தின்னுடுது. கன்ஸ்ட்ரக்ஷன், மைனிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறதுனால சாயில் வந்து எரோட் ஆகி போகும். while natural forces like wind, glacier, water lead to soil erosion. ஸோ நேச்சுரலாக எப்படி நடக்கும், ஹியூமன் ஃபேக்டர்ஸ்னால எப்படி நடக்கும். the running water cuts through the clayey soil and makes deep channel like gulliesன்னு சொல்லுவாங்க. கலீஸ்னால் என்னென்னா, இப்போ ரன்னிங் வாட்டர் வந்து இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த இடத்த வந்து நல்லா ஸ்பீடாக வந்து கட் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஹோல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும், தான் கலீஸ்ன்னு சொல்லுவாங்க. the land becomes unfit for cultivation and it's known as bad land. ஸோ ஒரு சில லேண்ட்ஸ் எல்லாம் வந்து unfit for cultivation இருக்கும்போது அது பேட் லேண்டுன்னு சொல்லுவாங்க. in
இந்த சாம்பல் பேசன் such lands are called ravines. ஸோ சாம்பல் பேசன், சாம்பல் ரிவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த பேசனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட் லேண்ட்ஸில் ravines சொல்லுவாங்க. ஸோ some water flows as sheets over large areas down the slope. இப்போ ஒரு ஸ்லோப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும், அது வந்து ஷீட் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. இன் such cases the top soil washed away. ஸோ இந்த இடத்துல தண்ணி போய்கிட்டே இருந்ததுன்னா டாப் சாயில் வாஷ் ஆகி போயிடும். ஸோ டாப் சாயில் ஃபார்ம் ஆகிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும், அது ரொம்ப நியூட்ரியஸ் பார்ட் ஆஃப் த சாயில்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் நோட் அ ஷீட் எரோஷன். ஸோ விண்டு வந்து சில இடத்துல வந்து சாயிலை வந்து ப்ளோ பண்ணிட்டே இருக்கும். ஸோ லூஸ் சாயிலை ப்ளோ பண்ணி எடுத்துரும். அண்ட் ஸோ அப்படியே வந்து இது விண்ட் எரோஷன் சொல்லுவாங்க. சாயில் எரோஷன் இஸ் ஆல்சோ காஸ்ட் டியூ டு த டிஃபெக்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபார்மிங். ஸோ ஃபார்மிங்னால சில விஷயங்களாலும் சாயில் எரோஷன் நடக்கும். ஸோ ப்ளவ்விங்கை வந்து நீங்கள் லேண்டை உழுவீங்களா, அது தப்பான வழியில் விழுந்துட்டீங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் த ஸ்லோப் ஃபார்ம் சேனல்ஸ் ஃபார் த குயிக் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் லீடிங் டு சாயில் எரோஷன். இப்போ மழை வருது அப்படின்னா அந்த வழியாக ப்ளவ் தப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக சாயில் எடுத்துகிட்டு வேறு பக்கம் போயிடும். ஸோ ப்ளவிங் அலாங் த கான்டூர் லைன்ஸ் கேன் டெசிலரேட் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் டவுன் த ஸ்லோப்ஸ். இப்போ கான்டூர் லைன்னா இப்போ இந்த மாதிரி பண்ணி இந்த இடத்த திருப்பி ஜாயின் பண்ணி விட்றணும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கான்டூரில் வந்து கான்டூர்னா குழி மாதிரி. ஸோ இந்த இடத்துல வந்து தண்ணி போனாலும் திருப்பி சாயில் இதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கும். தவிர இந்த கான்டூரை தப்பாக நீங்கள் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா வேறு வழியில் அந்த சாயில் போயிடும். ஸோ ஸ்டெப்ஸ் கேன் பி கட் ஆன் த ஸ்லோப்ஸ் மேக்கிங் டெரஸஸ். ஸோ டெரஸ் கல்டிவேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹில்லி ஸ்டேஷன்லலாம் பார்த்தீங்கன்னா காஃபி டீ எல்லாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து மேக் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு இப்படி இருக்கும்போது சாயில் வந்து நல்லா எரோட் ஆயிரும். ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஸ்லோவாக எரோட் ஆகி இங்கெல்லாம் வந்து சாயில் படிஞ்சுக்கும். ஸோ இப்படி மாதிரி பண்ணலாம். டெரஸ் கல்டிவேஷன் சொல்லுவாங்க. ஸோ டெரஸ் கல்டிவேஷன் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் எரோஷன் சொல்கிறாங்க. வெஸ்டர்ன் and central Himalayas have well developed terrace farming. ஸோ ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க. லார்ஜ் ஃபீல்ட்ஸ் கேன் பி டிவைடட் இன்டு ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் கிராஸ் ஆர் லெஃப்ட் டு க்ரோ பிட்வீன் த கிராப்ஸ். இப்போ வந்து ஒரு கிராப் இங்கே இன்னொரு கிராப் இங்கேனா இங்கே வந்து கிராஸஸ் மாதிரி வளர்த்துவாங்க. ஸோ இதான் ஸ்ட்ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. திஸ் மெத்தட் இஸ் நோன் அஸ் ஸ்ட்ரிப் கிராப்பிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா கிராஸ் வந்து சாயில் எரோஷனும் கண்ட்ரோல் பண்ணும். பிளான்டிங் லைன் ஆஃப் ட்ரீஸ் டு கிரியேட் ஷெல்டர் ஒர்க்ஸ் ஆன் சிமிலர் வே. இப்போ வந்து இங்கே இடத்துல பிளான்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இங்கே ட்ரீஸ் நிறையா பிளான்ட் பண்ணி விட்டிங்கன்னா சாயில் எரோஷனை தடுக்கலாம். Rows of such trees are called as shelter belts ன்னு சொல்லுவாங்க. These shelter belts have contributed significantly to the stabilization of sand dunes. இப்போ பார்த்தீங்கன்னா டெசர்ட் ஏரியாவில் இந்த sand dunes ஸ்டெபிலைஸ் பண்ணதில் இந்த பிளான்டேஷன் தான் சொல்கிறாங்க. அண்ட் ஸ்டெபிலைசிங் த டெசர்ட் இன் வெஸ்டர்ன் இந்தியா பர்டிகுலராக. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோதான், இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சது. அண்ட் ஃபர்ஸ்ட் லெசன் வந்து வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். இன்கேஸ் இந்த கோர்ஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ணுன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நம்ம டெலிகிராம் லிங்க்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் மெசேஜ் பண்ணியும் கேளுங்க, வாட்ஸ்அப் மெசேஜ். ஸோ உங்களுக்கு வந்து கன்செஷனும் உண்டு. ஏதாவது ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஃப்ரீ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கிடைக்கும். டெய்லி வீடியோஸ் தமிழில் மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த லெசனில் வந்து திருப்பி கேளுங்க. டவுட்ஸ் இருந்தால் போட்டு பாருங்கள் கூகுளில். ஓகேங்களா? அண்ட் ஸோ கடைசியாக வந்து அன்அகாடமியோட ப்ளஸ் கோர்சஸ் பற்றி பேசிடலாம். ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு பெய்டு கோர்சஸ் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா கெட் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இதுதான் ஒரிஜினல் ரேட்ஸ். இதில் வந்து என்னோட நேமை யூஸ் பண்ணிங்க, SHIFNASHIFNASன்னு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃப் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 7,000 6,300 வரும். ஸோ டோட்டல் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் மூலமா மந்த்லியும் பே பண்ணிக்கலாம். அதுக்கான கிரெடிட் கார்டு வேணும். ஓகேங்களா? அண்ட் ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.